இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா the pH scale. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல ஆசிட் பேஸ் எல்லாத்தையும் பத்தி படிச்சிருப்பீங்க. சோ அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி பிரிக்கறாங்கங்கறது எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. சோ இப்போ அடுத்த டாபிக் 8.4 pH scale இத பத்தி பார்க்க போறோம்ப்பா. சோ நம்ம ஒரு சொல்யூஷனை இது ஆசிட் ஆர் பேஸ் ஆர் நியூட்ரல் நம்ம செப்பரேட் பண்ணுவோம். சோ அது எப்படி சார் செப்பரேட் பண்றாங்க? how to separate the solution is acid or base? எப்படி சார் செப்பரேட் பண்றாங்கன்னு பார்த்தா they are based on the scale of pH. சோ the pHங்கிற ஸ்கேலை யார் சார் டிஸ்கவர் பண்ணதுன்னு பார்த்தோன்னா சோரன்சன்ங்கிறவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தோன்னா அவர் ஒரு டேனிஷ் கெமிஸ்ட்ரி. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த ஸ்கேலை அவர் டிரைவ் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ த டேர்ம் pH இஸ் derived from the French word like a fluence of a dehydrogen. Okay, so இதுக்கு என்ன சார் மீனிங்னு பார்த்தோன்னா a power of hydrogen. So pH of a solution defined as negative logarithm of base 10 of the molar concentration of the hydronium ion present in a solution. So the formula kira kuduthiranga par pH is equal to negative logarithm of hydronium ion. H3O plus is nothing but hydronium ion concentration. Enna solra hydronium ion concentration. The term of H3O plus in a solution, the pH can be. இது எப்படி நம்ம calculate பண்றோம் சார் பார்த்தா H3O plus is equal to 10 power minus pH or 10 H3O plus is equal to anti-log of pH நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஓகே, ஸோ இது எப்படி சார் ஒரு pHனா என்ன, pH எவ்வளோ சார் ஸ்கேல் இருக்குன்னு பார்த்தோன்னா pH டோட்டலி கன்சிஸ்ட் ஆஃப் 14. ஸோ மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்தோன்னா 14 யூனிட் இருக்கும். ஸோ 0 to 7 இஸ் அன் ஆசிட், சார் 0 to 6 சம்திங் எடுத்துக்கலாம். தென் அதுலேருந்து பார்த்தோன்னா 7லேருந்து 14 வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் பேஸ். 7ங்கிறது எக்ஸாக்டாக நியூட்ரலில் உண்டானதுப்பா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா நம்ம முன்னாடி இருக்கிற கிளாஸ்லேயே pHோட ரேஞ்ச் எவ்வளோங்கிறத பார்த்துருப்போம். as discussed in a neutral solution, the concentration of H3O plus as well as OH minus is equal to 10 power minus 7 at a 25 degree Celsius. The pH of a neutral solution can be calculated using the hydronium ion concentration. So hydronium ion concentration use பண்ணி pH நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்க போறோம். So pH is equal to minus log 10 H3O plus. H3O plusங்கிறது ஒண்ணும் கிடையாது, hydronium ion concentration. So அதோட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தா 10 power minus 7. So minus log 10 H3O plus value எவ்வளோன்னு பார்த்துருக்கோம் 1 into 10 power minus 7 1 into 10 power minus 7. ஓகேவா? ஸோ அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மைனஸ் log 10 1 into 10 power minus 7 1 into 10 power minus 7. ஸோ மைனஸ் log 10 minus 7 மைனஸ் 7 கீழே என்ன பண்ணியிருக்காங்க வெளில கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ 10 பவர் மைனஸ் 7 எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ லாக் 10 இப்போ அங்கே இருக்க வேல்யூ இந்த மைனஸ் 7 நம்ம என்ன பண்ணிடுறோம் லாக் ஏ பவர் பி, லாக் ஆஃப் ஏ பவர் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லாக் ஆஃப் ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு பி லாக் ஆஃப் ஏ, பி லாக் ஆஃப் இங்கே. ஸோ பவர் நம்ம என்ன பண்ணிடலாம் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ கீழே வந்தால் என்ன ஆகிடும் மைனஸ் 7 லாகு 10 மேலே 10. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே என்னவா இருக்குன்னு பார்த்தோன்னா 10 இருக்கும். ஸோ லாகு 10 பவர் 10 இருந்தால் அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1. ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்கும் ப்ளஸ் 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 7 இன்ட்டு 1 அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிரும் 7ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு நியூட்ரல் சொல்யூஷனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7. ரொம்ப ஈஸியான சம்மு தான். எப்படின்னு பார்த்தோன்னா pH மைனஸ் லாக் 10 H3O ப்ளஸ்ங்கிறது வேல்யூ. ஸோ H3O ப்ளஸோட ஈக்குவல் வேல்யூ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1 into 10 power minus 7 எடுத்ததை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறோம்னா லாக் ஏ பவர் பிங்கிற ஃபார்முலா நம்ம எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் லாக் 10 பவர் 10 மைனஸ் 7ங்கிறது வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏ பவர் பியை நம்ம இங்கே மேலே இருக்க பவர் என்ன பண்ணுறோம்னா கீழே கொண்டு வந்துடுறோம். ஸோ அங்கேயும் மைனஸ் இருக்குது இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7. ஸோ லாக் 10 பவர் 10 அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1. ஸோ ப்ளஸ் 7 இன்ட்டு 1 ப்ளஸ் 7 இன்ட்டு 1 எவ்வளோ கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 7 ப்ளஸ் 7ங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ நியூட்ரல் சொல்யூஷனோட வேல்யூ எவ்வளவு 2. இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்கப்பா. ஓகே, ஸோ அடுத்து இந்த நெகட்டிவ் சைன் இந்த எக்ஸ்பிரஷன் indicates that will the concentration of H3O plus increase, the pH value is decrease. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சொல்யூஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அதோட நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த நெகட்டிவ் சைன் indicate when the concentration of H3O plus increase, the pH values decrease. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சொல்யூஷனில் pHோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா the solution is an base. சொல்கிறது புரியுதா? ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா அதோட
pH என்னவா இருக்குன்னு பார்த்தனா should be base ஓகேவா then அதுக்கு அடுத்து pH value decrease ஆகுது அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தனா they are exist in a acidic state for example the H3O+ increase from 10 power -7 to -5 mole the pH value of the solution decrease from 7 to 5 we know that the acidic solution acidic solution of H3O+ increase in OH minus. So, the basic solution increase. Conclude the acidic solution should have pH value less than 7. Or solution H3O+ hydronium ion concentration OH விட அதிகமா இருக்க போகுது யாரோட அதிகமா இருக்க போகுது OH விட அதிகமா இருக்க போகுது அதே போல பேஸ்க்கு நாம பார்க்க போறோம் அப்போ அந்த அசிடிக் கேரக்டர் வேல்யூ என்ன பண்ணா இன்கிரீஸ் ஆகும் ஓகே அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம் ரிலேஷன் between pH and pOH pH and pOH pH க்கும் pOH க்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டெரிவேஷன் இந்த இடையில இருக்க இந்த யுனிவர்சல் சார்ட் அடுத்து சொல்றேன் இந்த ரிலேஷனை ஃபர்ஸ்ட் முடிச்சோம் ஏன்னா அது முக்கியமான 2 மார்க் क्वेश्चन ரிலேஷன் ரைட் தி ரிலேஷன்ஷிப் between pH and pOH okay so first கொஞ்சம் கவனிச்சே வாங்க pH minus log 10 H3O+ என்ன pH ஓட ஃபார்முலா இப்ப pH நாம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோமோ அதே போல pOH நாம என்ன பண்ண முடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் a percentage of hydroxyl ion is equal to negative logarithm of OH minus so அப்ப அசிடிக்கும் பேஸுக்கும் ரெண்டு ஃபார்முலா நாம எடுத்துட்டோம் so 8.5 and 8.7 okay so அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்னா adding the equation 8.5 and 8.7 8.5 ஐயும் 8.7 நாம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் ஓகேவா சோ அப்ப அங்க என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா அங்க pH plus pOH is equal to minus log 10 H3O+ இது எங்க இருந்து கிடைச்சது ஃபர்ஸ்ட் டேர்ம் 8.5 அடுத்து minus log 10 OH minus இது என்னன்னு பார்த்தா இது 8.7 ஓகே இது 8.7 ங்குது ஓகேவா ரெண்டுத்தையும் நாம ஆட் பண்ணிருக்கோம் சோ அப்ப ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் சோ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம் இப்ப ஆட் பண்ணி நாம எழுத போறோம் சோ அப்ப இங்க minus log 10 H3O+ plus log 10 OH minus இதை எழுதிருக்கோம்ப்பா சோ இப்போ நாம இங்க ஒரு ஃபார்முலா ஒன்னு யூஸ் பண்ண போறோம் என்ன ஃபார்முலான்னு பார்த்தனா log A plus log of B is equal to log AB இங்க நல்லா பாருங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா log A வையும் log B ஐயும் ஆட் பண்ண போறோம் is equal to log AB இந்த ஃபார்முலா நாம என்ன பண்ணிக்க முடியும் எடுத்துக்க முடியும் சோ இதை என்ன பண்ணிக்கறோம்னா log A வாவும் இதை B ஆவும் நாம எடுத்துக்க போறோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு log இருக்கு காமனா ஒரு log எடுத்துக்கலாம் மைனஸ் இங்க மைனஸ் log 10 H3O+ and OH minus என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் log A plus log B is equal to log AB ங்கற ஃபார்முலா நாம யூஸ் பண்ணிருக்கோம் சோ pH plus pOH is equal to minus log 10 H3O+ and OH minus எடுத்துக்கிட்டோம் ஓகே so அடுத்து பார்க்க போறோம் we know that H3O+ and OH minus is equal to KW சார் அது என்ன சார் புதுசா ஒரு KW இது ஆல்ரெடி போன வீடியோல பார்த்திருப்பீங்க KW is nothing but ionic product of an water ionic product of an water ஒண்ணு இல்லப்பா ரொம்ப சிம்பிளான விஷயம் வாட்டர் மாலிக்யூல் என்ன பண்ண போறா செல்ஃப் அயனைசேஷன் நடக்க போகுது அதாவது H2 என்ன பண்ண போகுது செல்ஃப் அயனைசேஷன் நடக்க போகுது at the time we will get H3O+ and OH minus water molecule எடுத்துக்கிறோம் நமக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா H3O+ and OH minus ங்கிறது கிடைக்கும் self ionization reaction so 2 moles of water எடுத்துக்கிறோம் it will be involved in self ionization தானாவே என்ன பண்ண போறா ரெண்டு ions கன்வர்ட் ஆக போகுது at the time we will get H3O+ and OH minus H3O+ hydronium ion OH minus hydroxyl ion நாம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஓகேவா சோ அதே தான் இங்க எடுத்துருக்காங்க சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா KW is nothing but pH plus H3O+ and OH minus H3O+ ஐயும் and OH minus ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன அது ரெண்டு எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தா KW இத பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க KW is nothing but ionic product of an water ionic product of an water so இதுல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்னு கொடுத்திருப்பாங்கப்பா புக் வச்சு பக்கத்துல பாத்துக்கோங்க பேஜ் நம்பர் 8ல பார்த்தா ஒரு டேபிள் கொடுத்திருப்பாங்க அந்த டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அயானிக் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும் when the ionic product அதாவது KW value increase ஆகும் எப்போன்னு பார்த்தோம்னா increase the temperature increase ஆக அதோட ionic product value it will be increase னு கொடுத்திருப்பாங்க அது எப்படி சார் increase ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம temperature ரைஸ் பண்ண அந்த ions உடையற capacity அதாவது capacity
formation of ions. அந்த ions உடைய capacity என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 டிகிரி செல்சியஸில் 1.14 ஆகும், 10 டிகிரி செல்சியஸில் 2.9, அதுக்கடுத்து 25. ஸோ இருக்க என்ன பண்ணணும்னு பார்த்தா நமக்கு வேரியேஷன் ஆகும். ஸோ வேரியேஷன் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக அந்த அயான்ஸாக ஃபார்ம் ஆகிற கெப்பாசிட்டி நமக்கு என்ன பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் KW இஸ் நத்திங் பட் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் அண்ட் வாட்டர். ஸோ அது KW ஈக்குவல் என்னது H3O+ and OH-. ஸோ அப்போ நம்ம இது எழுதுறதுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம், KW எழுதிக்கலாம். அப்போ H3O+ into OH- ரெண்டுத்தையும் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எதை எழுத போகிறோம், KW. ஸோ minus log 10 KW நம்ம எழுதிட்டோம். ஓகே. ஸோ அடுத்தது இப்போ இங்கே இருக்க என்ன இருக்குது, minus log 10. இது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் ப்ராடக்ட் PKW. PKW வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா minus log 10 into K/W. ஸோ அதையும் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போது 25 டிகிரி செல்சியஸில் அயானிக் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 1 × 10⁻14. 25 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ கிடைக்க போது நமக்கு 1 × 10⁻14. ஸோ PKW is equal to minus log 10 10⁻14. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா log of, அதே தான் முன்னாடி பார்த்து அதே ஃபார்முலா, log of A/B is equal to B log of A. B log of ஏங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவரில் இருக்க என்ன பண்ணணும், கீழே வந்துடும். ஸோ 14 log 10 power 10. log 10 power 10 நம்ம ஏற்கனவே தெரியும். ஓகே, log வேல்யூ log 10 power 10. இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1. எவ்வளவு, 1. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கும் போது என்ன எழுதிக்கலாம், 14 × 1. 14 × 1 எவ்வளோ தான் கிடைக்க போகுது, சேம் 14 தான். ஓகேவா. ஸோ அப்போ 25 டிகிரி செல்சியஸில் pH + pOH is equal to 14. அப்போ ஒரு 25 டிகிரி செல்சியஸில் pHோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா pH + pOH ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோன்னா 14 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ கிடைக்கும், 14 டிகிரி மாற்றி சொல்லிட்டு டிகிரி செல்சியஸ் கிடையாது, 14 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மாற்றி சொல்லிட்டேன்ப்பா, சாரிப்பா. ஸோ அப்போது pHோட ஓவரால் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 14. அதில் 7 ஆசிடும் தென் பேஸ் ரெண்டுமே என்ன நமக்கு இருக்கும். ஸோ கீழே அடுத்து 8.2 எக்ஸாம்பிள் பாருங்களேன். கால்குலேட் த pH of 0.001 mole of hydrochloric acid solution. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 0.01. அது எங்காவது வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது H3O+, அதாவது இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உடைய போகுது. எப்படி உடையுன்னு பார்த்தோன்னா H+ and Cl- உடையப்பா. அதே போல் நம்ம எடுத்துக்கிற வாட்டர் மாலிகுல் எப்படி உடையுன்னு பார்த்தோன்னா H+ and OH- உடையும். H+ and OH-. சரி, வாட்டர் மாலிகுலும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் கம்பைன் என்ன ஆகிடுன்னு பார்த்தோன்னா H3O, HCl இங்கே இருக்கிற வாட்டர் மாலிகுல்லேருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு H2O, வாட்டர் மாலிகுல்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ணிவிட்டு H+ நமக்கு வெளில ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா. ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு Cl மட்டும் இருக்கும். அந்த Cl தனியாக வெளில வந்துருப்பா. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம pH கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபார்முலா என்னது, pH is equal to minus log 10 H3O+. இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க H3O+. H3O+ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.001. 0.001. இப்போ அதோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ திரும்ப இங்கே எத்தனை 0 இருக்குது, 0.001 is equal to 10⁻³ 10⁻³ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக எழுதலாம். ஸோ minus log 10 10⁻³ திரும்ப இங்கே அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். என்ன கிடைக்கும், மேலே இருக்க -3 into minus log 10⁻10 நம்மளோட யூஸ் பண்ணுவோம் log A/B அதே ஃபார்முலா தான். ஸோ இங்கேயும் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ +3 into 1 +3 into 1. ஓகே, நம்ம மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ தான் கிடைக்க போகுது, சேம் வேல்யூ 3 தான். ஸோ அப்போ அதோட pH எவ்வளவு, 3. ஓகே. ஸோ அடுத்து கீழே ஒரு முக்கியமான நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. The concentration of the acid or base is less than 10⁻6 mole. The concentration of hydronium ion produced due to auto-ionization of water cannot be negligible in such cases. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, அங்கேருந்து கிடைக்க அந்த ஆட்டோ அயனைசேஷன் நடந்து கிடைக்கிற ஹைட்ரோனியம் அயனுங்கிறது என்னென்னா நெக்லிஜிபிள் வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போகிறது